ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நம் இதயம் 1,00,000 முறை துடித்து 2,000 கேலன் இரத்தத்தை சுற்றோட்டம் செய்கிறது. இது ஒரு கார் டாங்கை நிரப்ப போதுமான அளவு. ஆனால் இந்த அற்புதமான உறுப்பை நாம் எவ்வளவு அலட்சியமாக நடத்துகிறோம். அடடா, அது உண்மையிலேயே ஆச்சரியமான தகவல். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இன்று 30 வயதிலேயே இதய நோய் வருவது அதிகரித்துள்ளது. மிகவும் சரி. சமீபத்திய ஆய்வின்படி இந்தியாவில் இதய நோயால் பாதிக்கப்படுபவர்களில் 25% பேர் 40 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள். இது மிகவும் அதிர்ச்சியளிக்கும் புள்ளி விவரம். அப்படியென்றால் இதற்கு முக்கிய காரணங்கள் என்னவாக இருக்கும்? பாரம்பரிய உணவு முறையை விட்டு விட்டு செயற்கை உணவுகளுக்கு மாறியது ஒரு முக்கிய காரணம். நம் முன்னோர்கள் சாப்பிட்ட கம்பு, கேழ்வரகு, சிறுதானியங்கள் இப்போது அரிதாகிவிட்டன. அதற்கு பதிலாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஜங்க் ஃபுட் அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்ல, நம் வாழ்க்கை முறையும் முற்றிலும் மாறிவிட்டது. முன்பெல்லாம் உடல் உழைப்பு அதிகம் இருந்தது. இப்போது கணினி முன் உட்கார்ந்தே வேலை செய்கிறோம். மிகச் சரியான புள்ளி. ஒரு சராசரி அலுவலக ஊழியர் தினமும் 8 முதல் 10 மணி நேரம் உட்கார்ந்தே இருக்கிறார். இது உடல் எடை அதிகரிப்பு, உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் ஆகியவற்றுக்கு வழிவகுக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மாற்ற முடியுமல்லவா? சில எளிய மாற்றங்கள் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக. முதலில் நம் உணவு முறையை மாற்ற வேண்டும். ஆய்வுகள் காட்டுகிறது, தினமும் 5 பங்கு பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிடுபவர்களுக்கு இதய நோய் வரும் அபாயம் 20% குறைகிறது. மேலும் வாரத்திற்கு 3 முறையாவது மீன் சாப்பிடுவது இதய நோய் அபாயத்தை 30% குறைக்கிறது என்றும் கேள்விப்பட்டேன். அது மட்டுமல்ல, தினமும் 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்வது இதய நோய் அபாயத்தை 40% வரை குறைக்கிறது. இது நம் முன்னோர்களின் பழமொழி போல, நடை 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 நல்ல வழி. இந்த தகவல்கள் எல்லாம் நம்பிக்கை தருகின்றன. ஆனால் மன அழுத்தம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மன அழுத்தம் இதயத்தின் எதிரி நம்பர் 1. ஆய்வுகள் காட்டுகிறது, தொடர்ச்சியான மன அழுத்தம் இதய நோய் அபாயத்தை 2 மடங்காக்குகிறது. அதனால்தான் தியானம், யோகா போன்றவை முக்கியம். நம் பாரம்பரிய மருத்துவத்தில் இதற்கான தீர்வுகள் உள்ளனவா? நிறைய உள்ளன. ஆயுர்வேதத்தில் அர்ஜுன மரப்பட்டை, வெள்ளைப்பூண்டு, துளசி போன்றவை இதய பலத்திற்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. சித்த மருத்துவத்திலும் பல மூலிகைகள் உள்ளன. இறுதியாக, நம் கேட்பவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. உடல் ஆரோக்கியம் உயிர் ஆரோக்கியம் என்பது பழமொழி. இதயம் நம் உடலின் ராஜா. அதைக் காப்பது நம் கடமை. சிறிய மாற்றங்கள் கூட பெரிய பலனைத் தரும். இன்றே ஆரம்பிப்போம். ஹாய் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்.